எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை 30 அப்படிங்கிற ஒரு தேதி நம்மளில் பல பேருக்கு சாதாரணமாக ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக ஸ்கூல் போயிட்டு வந்தேன், சந்தோஷமாக காலேஜ் போயிட்டு வந்தேன், வேலைக்கு போயிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியுமான்றது எனக்கு தெரியல. மனிதர்கள், எக்கச்சக்க மனித உயிர்கள் பலியாயிருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வயநாடில். அந்த வயநாட்டில் நிலச்சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி பல பேர் நம்மளோட இல்லை. கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, இதெல்லாம் கடந்து போயிடணும், விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பட் நான் என்ன சொல்கிறேன், லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். நடந்து முடிஞ்சிருச்சு, வருத்தப்பட வேணாம். ஆனால் இந்த வருத்தத்துக்கான காரணம் என்னன்றதை தேடணும் இல்லையா? அப்படி தேடணும். அதனை அடுத்த முறை இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது சரி, இன்றைக்கி என்னென்னமோ அறிவியல் வளர்ந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றாங்க, மஷின் லேர்னிங்ன்றாங்க, டேட்டா சயின்ஸுன்றாங்க. ஏன் இருக்கிற டேட்டாவெல்லாம் வச்சு இந்த இடத்துல இன்றைக்கி நிலச்சரிவு நடக்கும், முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலான்னு நம்மளால் பண்ண முடியாதா? எனக்கு தோணின முதல் கேள்வி அதுதான். இந்த செய்தியை கேட்ட உடனே ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம நினச்சிருந்தால் இன்றைக்கி அந்த பல உயிர்கள் பலியாக இருக்காது. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? இன்றைக்கி வீடியோவில், இந்த காணொலியில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வயநாட்டு நிலச்சரிவு அப்படின்னு நியூஸ்லலாம் சொல்லி கேட்டிருப்பீங்க. எத்தனை பேர் பலியானத்துலேருந்து, எந்த மலையிலேருந்து, எவ்வளவு மணி நேரமாக இதெல்லாம் நடந்தது, எத்தனை நாளுக்குள்ளே நடந்தது, இன்னமும் இது நடந்துக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்றைக்கி பேச போகிறது கிடையாது. இதெல்லாம் நியூஸ்லேயே கேட்டிருப்பீங்க. நடந்துருச்சு, ஆனால் எதனால் நடந்தது, அதை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பொதுவாக நிலச்சரிவு அப்படிங்கிறது எதனாலலாம் நடக்கும்? ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து இப்படி கீழே போட்டோன்னா அது கீழே விழுது இல்லையா? எதனால் விழுது? கிராவிட்டி. இந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த பொருள் மேலே இருந்தாலும் அதை தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளால் நிற்கிறோம், நடக்கிறோம், அமர்ந்துருக்கிறோம், இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது. ஆனால் ஆக்சுவலாக ஸ்பேஸில் ஒரு வேளை கிராவிட்டி இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும், நம்ம மிதந்துக்கிட்டு இருப்போம். கிராவிட்டி மணலை இழுக்க முயற்சி பண்ணுது இல்லையா? மலைக்கு மேலே இருக்கிற மணலை இழுக்க முயற்சி பண்ணுது. டேபிள் இருக்குது, அதுக்கு மேலே நான் என் ஃபோனை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் அது கிராவிட்டி கீழே இழுக்குது. அதனால தான் ஃபோன் மேலே இருக்குது, இல்லைன்னா மிதந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதை இப்படி சாய்வாக நான் டேபிளை வச்சேன் அப்படின்னா ஃபோன் வழுக்கிட்டு கீழே விழுங்க, கிராவிட்டினால தான் விழுது. எப்படி இருக்குது? மலைகள் சாய்வு நிலையில் தான் இருக்குது. கிராவிட்டி இழுத்து மணல்கள்லாம் இழுத்து அந்த மலையை அப்படியே மறுபடியும் ஒரு சமவெளி ஆக்கிறாதா? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கும். ஆக்சுவலாக அப்படி நடக்காது. காரணம் என்னென்னா, அந்த மண்ணுடைய தன்மையை பொறுத்து அது மாறும். மண்ணோட உறுதித்தன்மை, கீழே இருக்கக்கூடிய ரொம்ப ஹார்டான ஸ்டோன்ஸு, அந்த டேபிள் மாதிரி அதை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஸ்டோன்ஸு, அப்புறம் அந்த மண்ணுடைய தன்மை, இதெல்லாம் நிலச்சரிவை தவிர்க்கும். நிலச்சரிவு எப்போ உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழையினால் உண்டாகுங்க. ஒரு விஷயத்தை நம்ம வலுவிழக்க செஞ்சிட்டோம் அப்படின்னா நிலச்சரிவு உருவாகும். உதாரணத்துக்கு இந்த மழை தான். மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மண்ணில் இருந்தக்கூடிய ஒரு ஹார்ட்னஸ் போயிடும். அது ஒரு லிக்விட் ஃபார்ம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆகிறதுனால அது மெதுவாக கீழே கிராவிட்டி பூமியை நோக்கி இழுக்கப்படாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டீஃபாரஸ்டேஷன். ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய மரங்கள், அதை மண்ணை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற அந்த மரங்கள், அதெல்லாத்தையும் நம்ம வெட்டி நம்மளோட யூஸுக்காக, இப்போ நீங்களே ஒரு வீடு கட்டுறீங்க நாளைக்கு அப்படின்னா மரத்தால் பண்ணலாம். அது பாருங்கள், இது மரம். ஸோ இந்த மாதிரி மரத்தை நம்ம உபயோகப்படுத்ததான் எங்கேருந்து வரும்? காட்டிலேருந்து தான் வரும். ஸோ காட்டை அழித்து
இதை செய்யும்போது அதுவும் மலையில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டும்போது கண்டிப்பாக நிலச்சரிவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ வயநாட்டில் எதனால் நிலச்சரிவு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை தாங்க. மழைனா மழை இல்லை, சாதாரண மழை இல்லை. எம்சிசி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வேறு வச்சுருக்காங்க. கனமழை, மிக கனமழை, அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கும் மேலே இந்த மழை நீடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ என்ன நடந்திருக்கும்? ஆப்வியஸ்லி அங்கே இருக்கக்கூடிய மணல்கள் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது நேராக எர்த்தை நோக்கி இழுக்கப்பட்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நிலச்சரிவுகள் ஆரம்பமாயிருக்கும். இது நேராக மழையின் தாக்கம் தொடர தொடர அது இன்னும் வெள்ளத்தோடு கலந்து மொத்தமாக ஒரு வீட்டையே முழுகடிக்கிற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிசாஸ்டராக இந்த நிலச்சரிவு இருக்குது. இதை நம்மளால் காப்பாற்றிருக்க முடியும், ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியுன்ற வார்த்தை சொன்னியே, அது எதை வச்சு சொன்ன நீங்கள் கேட்கலாம். எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, நம்ம கட்டுற வரி பணங்கள் இதெல்லாம் வந்து நம்மளோட யூஸுக்காக உபயோகப்படுத்தப்படுது. அப்படி நம்மள பல பேர் சந்திராயன், அப்புறம் ஆதித்யா L1 இந்த மாதிரி சேட்டலைட் விண்ணுக்கு போகிற அந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டிருப்போம். சில பேர் வந்து எதுக்குது, இங்கே இருக்கக்கூடிய பூமியிலேயே நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிறவங்க அதுக்குள்ளே நிலவுக்கு போயிட்டாங்க, அதுக்குள்ளே சூரியனுக்கு போயிட்டாங்கன்னெலாம் சொல்லி பார்த்துருக்கேன். இட் இஸ் நெசசரி. நான் இந்த இடத்துலேருந்து உங்களை பார்க்குறதுக்கும் நீங்கள் என்னை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை போல தான் நம்ம பூமியை பார்க்குறதுக்கும் வானிலிருந்து பூமியை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வரி பணங்கள்லாம் சேர்த்து இஸ்ரோக்கு ஒரு ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபண்ட் கொடுத்து அவங்க நிறைய விதமான சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸை தவிர்க்கிறதுக்கு, இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அறிவியல் பூர்ணமான ஒரு முயற்சி அது செஞ்சாங்க. தொடர்ந்து சேட்டலைட்லாம் மேலே போச்சு, நிறைய ஆய்வுகள் செஞ்சிச்சு. இப்போது அது இதை ப்ரெடிக்ட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான சேட்டலைட்ஸ் போய் நம்ம பூமியை சுற்றி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். இந்த அதிகமான கனமழை அது எப்படி வரும் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் அந்த ஒரு விஷயத்தினால வரும். அப்போ கிளைமேட் சேஞ்ச் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணால் நம்மளால் நிலச்சரிவையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ டீஃபாரஸ்டேஷன் எந்த இடத்துல அதிகமாக நடக்குது, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். தட் இஸ், எந்த இடத்துல இது நடக்கும் அடுத்து அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படி தான் நம்மளோட இஸ்ரோவோட சேட்டலைட்ஸ் எல்லாம் போய் கிளைமேட் சேஞ்ச் எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி, இந்த நேரத்தில் இதில் அதிகமான மழை வர வாய்ப்பு இருக்குது, இந்த இடம் வீக்காக இருக்குது மண், இல்லை இந்த இடத்துல டீஃபாரஸ்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் நிலச்சரிவுக்கு வாய்ப்பு இருக்குன்றத ISRO முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது அந்த பிடிஎஃப்க்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவே வெளியிட்டிருக்காங்க. அதை படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்போ இதெல்லாம் முன்னாடி ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. அதுலேயும் நிறைய விதமான இமேஜஸை பார்க்க முடியுது. பொதுவாக இந்த மாதிரி நிலச்சரிவுகள்லாம் எந்த இடத்த ஒட்டி இருக்குது, இன்னும் அடுத்து வரப்போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இமயமலைகளை ஒட்டி வரப்போகுது. இது எல்லாத்தையுமே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்ச அவங்களால வயநாடையும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 13வது இடத்துல வயநாடு இருக்குது. அப்புறம் ஏன் ப்ரிவென்ட் பண்ண முடியல? அலட்சியம். இன்னைக்கு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். சில பேர் வயநாடு நிலச்சரிவு அப்படிங்கிற அந்த டைட்டில் பார்த்த உடனே தெரிஞ்ச விஷயம்தான் கடந்துட்டு போயிடுவாங்க. அது ஒரு அலட்சியம். நிலச்சரிவுன்ற அந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போதே எப்பவும் நடக்கிறது தானே, நிலநடுக்கம் எப்பவும் நடக்கிறது தானே, எல்லாமே எப்பவும் நடக்கிறது தானே அப்படிங்கிறத நம்ம ஒரு அலட்சியத்தினால் அதை விட்டுடுறோம். இப்போது இந்த நிலச்சரிவு நடந்ததுக்கு காரணமும் இந்த மாதிரி ஒரு அலட்சியம்தான். இஸ்ரோ கொடுத்துருக்காங்க, 13வது இடத்துல வயநாடு இருக்குது, நிலச்சரிவு நடக்க வாய்ப்பு இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. போன மாதம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதம் எங்கே நடக்க போகுது? அந்த ஒரு அலட்சியம் தானே. அந்த அலட்சியத்தினால தான் இன்றைக்கி பல உயிர்கள் நம்ம கூட இல்லை. நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது.
இன்னைக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு நானும் இதை கடந்து போயிருந்தேன். இந்த மாதிரி ஒரு காணொலியை போடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னமும் பல பேருக்கு இது ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சும் போன உயிர்கள்ன்றது தெரிஞ்சிருக்காது. இன்னும் ஒரு 4 நாள் இதை பற்றி பேசுவீங்க, 5 நாள் இதை பற்றி பேசுவீங்க, அடுத்த விஷயம் கடந்து போயிடுவீங்க. பழசுலேருந்து கற்றுக்கிட்டதை மறக்காதீங்க. இவர்னால் அது தப்பு, அவர்னால் அது தப்புன்னு நம்ம ஒரு தனி மனிதரையே குற்றம் சாட்டி சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, எல்லாரும் செய்த தவறுனால தான். ஏன் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சிருக்குமா? அப்போ உணருங்கள். அறிவியல் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதுவுமே இந்த மாதிரி ஒரு பேரிடரை தடுக்க உதவும். நீங்களுமே கேட்க முடிஞ்சிருக்கும், நம்மளாலையும் இப்படி ஒரு பேரிடரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். அறிவியல் அப்படிங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக்கலாம். இதை விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு இப்போது இந்த மாதிரி நிலச்சரிவு, புயல், அப்புறம் சுனாமி, அப்புறம் நிலநடுக்கம், இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டால் தயவு செஞ்சு அலட்சியப்படுத்திட்டு போகாதீங்க. இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயதான ஆட்கள் வரைக்கும் இறந்து போயிருக்கோம். இன்னைக்கு வருத்தப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. நாளைய மாற்றத்துக்கான வேலையை இன்னைக்கே தொடங்குங்க. இதுக்கப்புறம் நிலச்சரிவு எங்கெங்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இந்த இடத்த ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. This is very very important than feeling sad about the previous incident.